ஹாய், வணக்கம். பேசிக் இங்கிலீஷில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கண்டினியூஷன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க சப்ஜெக்ட் போகலாம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் 12 காலங்களில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்த்துருக்கலாம். இப்போ ரெண்டாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய ஹெல்ப்பிங் டிட்னு பார்த்துனாங்க. அதில் வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் இருக்குன்னு பார்த்துனாங்க. ஒரு வசனத்தை ஒவ்வொரு ஆங்கிளில் டிஃப்ரெண்டாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு வசனம் பார்ப்போம். இப்போ நான் எனது கடமையை செய்தேன் என்ற ஒரு வசனம், ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிந்த ஒரு சம்பவம். ஸோ இதை நாம் இங்கிலீஷில் போடும்போது எப்படி போடுவோம்? ஐ டிட் மை டியூட்டி. நான் எனது கடமையை செய்தேன். நான் டிட் செய்தேன். மை டியூட்டி எனது கடமை. ஒரு சிம்பிள் வசனம் ஒன்று, நடந்து முடிஞ்ச சம்பவம். ஐ டிட் மை டியூட்டி. ஸோ இதை நாங்கள் இப்படியும் எழுதலாம். அப்படி ஐ டிட் டூ மை டியூட்டின்னு சொல்லலாம். அதாவது டிட் அண்ட் ஹெல்பிங் வேர்பை வெளியில் எழுத்தும் சொல்ல முடியும். தேவைப்பட்டால் டிட்டை வெளியில் எழுத்தும் சொல்ல முடியும். ஸோ இதில் டிட்ன்றது ஹெல்பிங் வேர்ப், டூன்றது இதில் வேர்ப். மாதிரியாங்க ஐ டிட் மை டியூட்டியில் டிட்ன்றது அது வேர்ப். இதில் ஐ டிட் டூ மை டியூட்டியில் இந்த டிட் ஹெல்பிங் வேர்ப். ஸோ ஹெல்பிங் வேர்ப் வெளியில் எடுக்கும்போது இப்படி இருக்கும், ஹெல்பிங் வேர்ப் உள்ளே இருக்கும்போது இப்படி இருக்கும் மட்டும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த வசனத்தை நாங்கள் கேள்வி ஆக்கினா எப்படி ஆக்குவோம் பார்த்தீங்கன்னா, நான் எனது கடமையை செய்தேனா, நான் இந்த கடமையை செஞ்சேனா எடுக்க நார்மல் சாதாரண வசனம். ஸோ ஒரு வசனத்தை ஒரு சென்டென்ஸை கொஸ்டின் ஆக்கும்போது ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வேணும்னு ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ஸோ இது அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், டிட் ஐ டூ மை டியூட்டி, நான் என் கடமையை செய்தேனா, ஹெல்பிங் வேர்ப் டிட் முன்னாடி வந்திருக்கு. டிட் ஐ டூ மை டியூட்டி. ஸோ இந்த வசனத்தை, இந்த சென்டென்ஸை நாங்கள் மறுக்க போகிறோம், இல்லை என்று சொல்ல போகிறோம். நான் எனது கடமையை செய்யவில்லை. ஸோ நான் இந்த கடமையை செய்யலைன்னு சொல்லுவோம். ஸோ இல்லைன்னு சொல்லும்போது நாட் என்ற வேர்ட் வரப்போது. நாட் எங்கே வரும்? ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்த வரும் பார்த்துனாங்க. ஸோ இதை ஹெல்பிங் வேர்ப் வெளியில் நிற்கும். ஸோ ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்ததாக இந்த நொட்டை போட்டு பண்ணும்போது அது எப்படிக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால், ஐ டிட் நாட் டூ மை டியூட்டி, நான் எனது கடமையை செய்யவில்லை. ஐ டிட் நாட் டூ மை டியூட்டின்னு நார்மலாக சொல்லுவோம். இதுலேயும் கூட அந்த டிட்டையும் நாட்டையும் நாம் சேர்க்க முடியும். அப்போ எப்படிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ டிடன்ட் டூ மை டியூட்டின்னு சொல்லலாம். டிட்டை நாட்டை சேர்த்து ஐ டிடன்ட் டூ மை டியூட்டின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த சென்டென்ஸை நாங்கள் கேள்வி ஆக்கலாம், கொஸ்டின் ஆக்கலாம் நெகட்டிவோட. நான் எனது கடமையை செய்யவில்லையா, நான் இந்த கடமையை செய்யலையான்னு கேட்குற நார்மல் சாதாரண வசனம். ஸோ இதில் ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வரும். டிட் ஐ நாட் டூ மை டியூட்டின்னு சொல்லலாம். ஹெல்பிங் வேர்ப் மட்டும் தூக்கி முன்னால் போடலாம். தேவைப்பட்டால் அந்த டிட்டை நாட்டையும் சேர்த்து டிடன்ட் என்ற அதையும் தூக்கி முன்னால் போடலாம். எப்படி பார்த்தா, டிடன்ட் ஐ டூ மை டியூட்டின்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு வசனத்தை இது ஐ என்றது இங்கிலீஷில் பன்மை, ப்ளூரல் ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஸோ பன்மைக்கு ஹெல்பிங் வேர்ப் டிட் தான். ஒருமை ரெண்டுக்குமே டிட் தான் ஹெல்பிங் வேர்ப். ஸோ இந்த டூ என்ற வேர்பை வச்சுக்கொண்டு இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு வசனங்கள் எப்படி என்னென்ன ஆங்கிளில் மாறும் இதை நாங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அவனது கடமையை செய்தான். அதே வசனம், அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நாங்கள் என்ன சென்டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணினோமோ அதே சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி வருதுன்னு இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வசனம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணினாங்க. ஸோ இந்த சிம்பிள் பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அவனது கடமையை செய்தான், சாதாரண நடந்து முடிஞ்ச வசனம், சிங்குலர். ஸோ இதை நாங்கள் எப்படி போடுவோம்? ஹீ டிட் ஹிஸ் டியூட்டி, அவன் அவனது கடமையை செய்தான், சிம்பிளாக இருக்கும். இது நம்ம ஹெல்பிங் வேர்ப்பை வெளியில் எடுத்தும் சொல்ல முடியும். ஹீ டிட் டூ ஹிஸ் டியூட்டின்னு சொல்லலாம். தேவைப்பட்டால் ஹெல்பிங் வேர்ப்பை எடுத்து முன்னாடி சொல்ல முடியும். இதில் டிட் என்னது ஹெல்பிங் வேர்ப், டூ என்னது வேர்பாக இருக்கும். இதையே நாம் ஒரு கொஸ்டின் கேள்வியாக்கலாம். அவன் அவனது கடமையை செய்தானா, அவன் அவன் கடமையை செய்தானான்னு சொல்லி நடந்து முடிஞ்ச சம்பவம் பண்ணினானா, செய்தானா. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஹெல்பிங் வேர்பத்துக்கு முன்னாடி போடுவோம். எல்லாருக்குமே தெரியும். டிட் ஹீ டூ ஹிஸ் டியூட்டி, அவன் அவனது கடமையை செய்தானா, சாதாரண வசனம் ஹெல்பிங் வேர்பத்துக்கு முன்னாடி போட்டாலே ஓகே. இனி இந்த சென்டென்ஸ் நாங்கள் மறுக்கிறோம், இல்லை என்று சொல்ல போகிறோம். நாட்டை யூஸ் பண்ண போகிறோம். அவன் அவனது கடமையை செய்யவில்லை, அவன் அவனோட டியூட்டியை பண்ணவே இல்லை, சாதாரண வசனம். ஸோ நாட் என்று வரப்போகுது. எங்கே வரப்போகுது? ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்த வரும், ஏற்கனவே பார்த்தது. He did not
do his duty, அவன் அவனது கடமையை செய்யவில்லை. இதுல கூட did not நாம் சேர்க்க முடியும். he didn't do his duty அப்படி சொல்லலாம். not time did சேர்த்து didn't என்று சொல்லுவோம். இப்போ நாலாவது பத்தி சொன்னா இதையே நம்ம கொஸ்டின் ஆக்கப்படுவோம். நெகட்டிவ்ல கொஸ்டின் அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் அவனது கடமையை செய்யவில்லையா, ரெண்டாவது வருஷம் அவன் கடமையை செய்தானா, பாசிட்டிவ்ல ஒரு கொஸ்டின். இது அவன் அவனது கடமையை செய்யவில்லையா, நெகட்டிவ்ல ஒரு கொஸ்டின் ஆக்குறோம். ஸோ இதுல என்ன ஹெல்பிங் பர்பத்துக்கு முன்னாடி போறோம். டிட் ஹி டூ ஹிஸ் டியூட்டி, அவன் அவன் கடமையை செய்யவில்லையா. இதுல நொட்டையும் சேர்த்து தூக்க முடியும். அதாவது didn't he do his duty, அவன் அவனோட கடமையை செய்யவில்லையா என்று சொல்ல முடியும். ஸோ இந்த 4 வசனம் பார்த்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு ஆங்கிள்லையும் எப்படி எப்படி சாதாரண வசனம், கேள்வி ஆக்கிறோம், கொஸ்டின் ஆக்கிறோம், நாட் இல்லைன்னு சொல்றோம், நெகட்டிவ்ல கொஸ்டின் ஆக்கிறோம். ஒவ்வொரு ஆங்கிள்லையும் எப்படி எப்படி யூஸ் பண்றது என்ன பார்த்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வசனங்கள் நாங்கள் பார்க்கலாம். சிம்பிள் வசனம் பாருங்க. நான் நேற்று டிவி பார்த்தேன், ஒரு சாதாரண விஷயம். இதை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் நேற்று டிவி பார்த்தேன் சாதாரண வசனம், நடந்து முடிஞ்ச சம்பவம். ஸோ வசனம் ஒழுங்கு தெரியும், என்ன டென்ஸ் என்ன காலமாக இருந்தாலும். இங்கிலீஷில் ஓர்டர் என்ன, சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப் தேவைப்பட்ட ஹெல்பிங் வேர்ப் அல்லது வேர்ப், ஆப்ஜெக்ட், மிச்சம் வங்காள. ஸோ இதை பற்றி நான் நேற்று டிவி பார்த்தேன் சாதாரண வசனம். ஸோ இது சப்ஜெக்ட் என்ன, ஐ, ஃபர்ஸ்ட் ஐ வரப்போகுது, ஐ. இதில் ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வைக்க வேண்டிய தேவை கிடையாது, சாதாரண வசனம் கிடையாது, உள்ளுக்கே இருக்கலாம் நார்மலாகவே. ஸோ அப்போ இதில் சப்ஜெக்ட் ஐ போட்டுட்டோம். அடுத்து என்ன, வேர்ப், பயனிலை. பயனிலை என்ன, பார்த்தேன். பார்க்கறதுக்கு என்ன, வாட்ச். ஆனால் இந்த பயனிலை எப்படி இருக்கும், இந்த வேர்ப் எப்படி இருக்கும், பாஸ்ட்ல இருக்கும், பாஸ்ட்ல இருக்கும். ஸோ வாட்ச் இந்த பாஸ்ட் டென்ஸ், வாட்ச்ட். ஸோ ஐ வாட்ச்ட். இனி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் என்ன, டிவி, டிவி வரும். மிச்சம் என்ன, எஸ்டர்டே, சிம்பிள். ஐ வாட்ச் டிவி எஸ்டர்டே. ஐ என்றது சப்ஜெக்ட், அடுத்ததாக வேர்ப் வருது, வாட்ச்ட் என்ற பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச சம்பவம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வருது டிவி, மிஞ்சி கிடக்கிறது நேற்று, எஸ்டர்டே, அதுவும் வந்துட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வசனம், அவன் போன மாதம் ஒரு புது வீடு வாங்கினான், நடந்து முடிஞ்ச சம்பவம், பாஸ்ட் டென்ஸ், சிங்குலர், அவன். அப்போ இது ஃபர்ஸ்டா என்ன பண்ண போகுது, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, அவன், எழுவாய். ஸோ ஹி போட்டோம். அடுத்து என்ன பண்ண போகுது, வேர்ப் வரப்போகுது. வேர்ப் என்ன, வாங்கினான், ஒரு வீடு வாங்கினான். வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ், பை. இதுல பை எப்படி இருக்கும், பாஸ்ட்ல இருக்கும். ஸோ பை இந்த பாஸ்ட் டென்ஸ் என்ன, பாட், BOUGHT, பாட். ஸோ ஹி பாட். ஸோ சப்ஜெக்ட் வந்துட்டு, வேர்ப் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், செய்யப்படுபொருள், ஆப்ஜெக்ட் வரப்போகுது. இது ஆப்ஜெக்ட் இது பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு புது வீடு, இதுதான் ஆப்ஜெக்ட், ஒரு புது வீடு. அது எப்படி சொல்லுவோம், a new house. He bought a new house. மிஞ்சி கிடக்க என்ன, லாஸ்ட் மந்த், போன மாதம். சிம்பிள், சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், மிச்சம் உள்ளது கடைசியா வருது. ஸோ மூணாவது வசனம் பார்த்தீங்கன்னா சொன்னா அவள் அவளது அறையை சுத்தம் செய்தாளா, நடந்து முடிஞ்ச டென்ஸ் சம்பவம், பாஸ்ட் டென்ஸ், ஒரு கேள்வி, கொஸ்டின். ஸோ கொஸ்டின் சொன்னாலே ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி வரப்போது. அவள் அல்லது சிங்குலர், இங்கே சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம், டிட் தான். ஸோ முதல்ல ஹெல்பிங் வேர்ப் முன்னாடி போடுவோம், டிட். அடுத்த என்ன வரப்போகுது, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இது என்ன, அவள், அவளுக்கு என்ன, ஷீ போட்டோம். ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு, சப்ஜெக்ட் வந்துட்டு. அடுத்த வரப்போது வேர்ப். இது வேர்ப் என்னது, சுத்தம் செய்யறது. சுத்தம் செய்யறது என்ன, கிளீன், கிளீன், அதுவும் போட்டாச்சு. அடுத்த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன, சேப்பல் போல என்ன, அவளது அறையை, her room. அங்கே வர ஒன்றுமே கிடையாது. ஸோ ஷீ, ஓகே, இது அவள் அவளது அறையை சுத்தம் செய்தாளா, டிட் ஷீ கிளீன் her room. சிம்பிளாக முடிஞ்சிட்டு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா மோகன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உதைபந்தாட்டம் விளையாடவில்லை, போன சண்டே ஃபுட்பால் விளையாடலை. அதோட சாதாரண நடந்து முடிஞ்ச சம்பவம், விளையாடலை சொல்லலாம். அப்போ இதில் விளையாடவில்லைன்னு சொன்னால் நொட்ன்றது வரப்போகுது, அது தெரியும், ஒரு சாதாரண வசனம் தான். ஸோ சப்ஜெக்ட் என்ன, மோகன் போட்டாச்சு.
அடுத்த எப்போதுன்னா ஹெல்பிங் verb. காரணம் என்ன, இல்லை என்று சொல்ற வசனம் not என்ற சேர்க்க வேண்டியிருக்கு. not எங்க சேர்க்கலாம், ஹெல்பிங் verb-க்கு அதுக்கப்புறம் தான் சேர்க்க முடியும். அதனால ஹெல்பிங் verb வெளியில எடுத்தே ஆக வேணும். இது முதலாவது ரெண்டாவது வசனம் நார்மல் பாசிட்டிவ் வசனம், அதனால சாதாரணமாகவே ஹெல்பிங் verb உள்ளே இருந்தது, அதை வெளியில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கல. இது ஒரு சாதாரண வசனம் தான், ஆனால் இல்லை என்று வருது. இல்லை என்று வந்தால் not சேர்க்கணும். நொட்டை எங்கே சேர்க்கலாம், ஹெல்பிங் verb-க்கு அடுத்தா தான் சேர்க்க முடியும். ஸோ ஹெல்பிங் verb வெளியில் போட வேண்டிய தேவை இங்கே இருக்கு. ஸோ மோகன் டிட் பக்கத்தில் not, மோகன் டிட் not. அடுத்து என்ன, verb பயனிலை, விளையாடுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ், பிளே. மோகன் டிட் நாட் பிளே. அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன, ஃபுட்பால், உதய பந்தாட்டம். மிச்சமாக இருக்கிறது என்ன, லாஸ்ட் சண்டே. மோகன் டிட் நாட் பிளே ஃபுட்பால் லாஸ்ட் சண்டே. சிம்பிளாக பார்த்துட்டோம். அஞ்சாவது வசனம் பார்த்தீங்கன்னா சொன்னால், நேற்று நீ பாடசாலைக்கு போகவில்லையா, நேற்று நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்குற சாதாரண நடந்து முடிஞ்ச வசனம். நெகட்டிவ் இல்லை என்று கேள்விக்கு கொஸ்டின் ஆக்கலாம். ஸோ இதில் கொஸ்டின் சொல்லும் போது ஹெல்பிங் verb முன்னாடி வரப்போது அது தெரியும், நட்டும் வரப்போகுது. ஸோ இதை கேள்வியாக கேட்க ஹெல்பிங் verb முன்னாடி போகிறோம். டிட் என்ன, நீ ஒருமைப்பன்மை எதுவாக இருந்தாலும் ஹெல்பிங் verb தான், ஹெல்பிங் verb முன்னால் வந்துட்டு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார், நீ. ஸோ யூ வந்துட்டு. அதுக்கப்புறம் ஹெல்பிங் verb வரப்போகுது, நாட். சாரி, ஹெல்பிங் verb நாட் வரப்போகுது, நாட் போட்டாச்சு. ஸோ ஹெல்பிங் verb சப்ஜெக்ட் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது, verb வரணும். verb என்ன, போடுறது. கோ எங்க போறது, டு ஸ்கூல் yesterday. டிட் யூ நாட் கோ டு ஸ்கூல் yesterday. நேற்று நீ பாடசாலைக்கு போகவில்லையா. ஸோ ஒரு வசனம் அமைக்கும்போது அது என்ன டென்ஸ் இருந்தாலும் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் தேவைப்பட்டா சப்ஜெக்ட் ஹெல்பிங் verb ஆப்ஜெக்ட் அந்த ஆர்டரில் இருக்கும். அது எப்படி கேள்வி ஆக்காது, நோட் போடுறது எல்லாத்தையுமே இதில் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த விஷயத்தை பார்த்து இந்த சிம்பிள் பாஸ்டன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா இருந்தால், அல்லது நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குமா இருந்தால் தாராளமாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமான்னு சொன்னால் கீழே இமெயில் ஐடி போட்டுக்கோன்னா அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே சந்தேகங்கள் நாங்கள் நிவர்த்தி பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.